பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பழனி இருந்துட்டு சுகன்யா கிட்ட போறாங்க. ஆமா, நீ இன்னும் அதுலேருந்து வெளியே வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது எப்படிங்க என்னால் மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சுகன்யா, உனக்கும் அவருக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் வந்து மறுபடியும் உங்ககிட்ட அந்த அதிகாரத்தெல்லாம் காட்ட முடியாது. நான் இருக்கிற போது அவரால் எப்படி அதெல்லாம் பேச முடியும்? நீங்கள் பாரு, அதில் ரிலாக்ஸாக விட்டுரு. இனிமே நீ என்னோட பொண்டாட்டி. நான் தான் உன்னை பார்த்துக்கணும். அந்த ஆளை பற்றி நீ ஏன் நினைக்கிற? அப்படின்ற மாதிரி நம்ம பழனி வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலையும், இல்லை நானே கூட அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எதுக்காக அவரை பற்றி நினைக்கணும்னு நினச்சாலுமே என்னால் முடியலங்க. அந்த பயம் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, சுகன்யா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு, ஒரு வேளை அந்த ஆள் நம்மளை பார்த்துருப்பானோ, அவன் தான் இங்கே வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா சுகன்யாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே நம்ம பழனி சுகன்யாலாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சுகன்யா, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டு போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே பழனியும் சுகன்யாவும் ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு, நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இனி என்னெல்லாம் சொல்ல போகிறாங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்க